ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். ஸோ நம்முடைய சேனலில் வந்து பண்ணாக்க வீடியோ போட்டு ரொம்ப ரொம்ப நாள் வந்து பண்ணாக்க ஆச்சு. ஸோ ரீசெண்டாக வந்து பண்ணாக்க டே பை டே போடலான்னு நினச்சேன். பட் கொஞ்சம் சின்ன வீட்டில் ஒர்க்குன்றதுனால போட முடியல. ஸோ இன்னொரு நம்முடைய சேனலு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட்டு அதுலேயும் வீடியோ போட்டு மாதம் கணக்கு ஆச்சு. சாரி மாதம் தான் ஆச்சு. ஸோ இனிமேல் வந்து பண்ணாக்க அந்த சேனல்லையும் சரி, இந்த சேனல்லையும் வந்து பண்ணாக்க தினலையும் வந்து பண்ணாக்க வீடியோ வரும். ஸோ இந்த சேனலில் வந்து பண்ணாக்க டே பை டே வந்து பண்ணாக்க ஒரு வீடியோ கணக்கில் வந்து பண்ணாக்க வந்துடும். ஓகே. ஸோ கரெக்டாக ஒரு ஈவினிங் அப்படி இல்லைனாக்கா மார்னிங் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட்டு கொடுங்க. ஸோ எந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோஸு இந்த சேனலில் வரும்னு நான் சொல்கிறேன்னாக்கா, ஸோ இந்த பர்த்டே வீடியோ, வெட்டிங் வீடியோ, நெக்ஸ்ட் இந்த நேம் ஆர்ட் வீடியோ, நெக்ஸ்ட் அது இல்லாமல் இந்த ஃபோஸ்ட்டு வீடியோலாம் வந்து பண்ணாக்க வரல, சாரி ஃபோஸ்ட்டு ஃபோட்டோ எடிட்டிங்கெல்லாம் வரல. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோ தான் வந்து பண்ணாக்க இந்த சேனலில் வரும். ஸோ இன்னொரு சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அதில் நார்மலாக நம்ம எப்படி வீடியோ வருமோ ஸோ அந்த மாதிரி வரும். ஓகே. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாமா? வளன்னு பேசுகிறதுக்கு முன்னாடி ஸோ கொஞ்சம் ரொம்ப நாள் கழித்து வீடியோக்குள்ளே பேசுகிறதுனால கொஞ்சம் திக்குது. கொஞ்சம் ஏதாவது இருந்துச்சுனாக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போய்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீஷீட் வந்து இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ண குயிக்காக பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் ப்ரீஷீட்டே வந்து பண்ணாக்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணிக்க இந்த பிக்கு இந்த வீடியோ வந்து பண்ண உங்களுக்கு கரெக்டாக ஷோ ஆகும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி இங்கே மூவ் பண்ணிக்கணுன்னாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு 2 டெஸ்ட்டு கொடுத்துருக்கு பாருங்கள். இதில் தான் நம்ம எடிட் பண்ணுற பிக்கை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண பாருங்கள். எப்படின்னு பார்த்தலாமா? ஸோ அதுக்கு கீழே வந்து ஒரு டெஸ்ட் இருப்பாருங்க. அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அது கிளிக் பண்ணுறீங்க. ஜஸ்ட்டு உங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேல் நீங்கள் வந்து பண்ணாக்க டிக்கெட் நீங்கள் வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி மேலே இன்னொரு டெஸ்ட் இருக்கா அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே டெஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே நேம் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு மேல் நீங்கள் டிக்கெட் நேம் பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்குங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு சின்னதாக வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதே வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த டெஸ்ட்டை கிளிக் படிச்சில் போய்ட்டு நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ மேல் நம்ம டிக்கெட் கொடுத்துக்கலாம். ஸோ இதே சேம் மெத்தட் நீங்கள் டெஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிங்கனாக்கா அதே மாதிரி மேலுக்கு டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் ஒரு சின்ன டெப்லீடு மட்டும் மிஸ் ஆகிருக்கும். ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்துட்டு மீடியா கொடுத்து இந்த வீடியோ வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவு பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சைட் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயர் கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கொண்டாங்க. ஸோ எல்லா லேயருக்கும் கிடையாது. கரெக்டாக இந்த இடத்துல வந்து பண்ண ஒரு 2 பிக்கு கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல சைடில் ஒரு சர்க்கிள் மாதிரி டார்க்காக பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து பண்ணாக்கா லாஸ்ட் இருக்க நம்ம செக் பண்ணிடலாமா? ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த டெப்பில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் டிசிஷன் வேர்பருக்கு அதை கிளிக் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சைடில் டெல்ஸ் ஃபிட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்டஸ் இந்த கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாரி வந்து பண்ணாக்க ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ பிளெண்டிங் ஒபாசிட்டி இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதையும் வந்து பண்ணாக்க நல்லா தான் இருக்குது பார்க்க. ஓகே. ஜஸ்ட் நம்ம இதில் லைட்டில் ஸ்க்ரீன் வந்து பண்ணிக்க நீங்கள் கொடுத்துக்குங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பொருள் பார்த்தோமா அந்த எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதில் கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஆஃபில் தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான நேம் ஆர்ட் வீடியோ நம்ம வந்து பண்ணாக்க கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் மறக்காமல் சிஸ்டம் மாற்றிட்டு ஜஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணாக்க சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்கு மறக்காமல் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.